அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்இ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டெய்லரிங் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ நான் கட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ளவுஸ் அப்படிங்கிறது நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பேட்டர்ன் போடுறதுக்கு இந்த ஷீட் அப்படிங்கிறது நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சாரீலேருந்து வரக்கூடிய இந்த ஷீட் வந்து நீங்கள் பேட்டர்ன் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து ஒரு பேட்டர்ன் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் வந்து நான் இதில் எப்படி பேட்டர்ன் போடலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த கஸ்டமருக்கு நான் ஒரு 2-3 ப்ளவுசஸ் வந்து நெக் பேட்டர்ன் வேறு போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கப் சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு கட்டோரி ப்ளவுஸ் வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே இவங்களுக்கு வந்து கட்டோரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்தது. அதனால ஓகே, நான் வந்து உங்களுக்கு நேரடியாக ஒரு அளவு எடுத்து நான் ஒன்று ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் அவங்க ப்ளவுஸ் வாங்க வரும்போது அவங்ககிட்ட பாடி மெஷர்மெண்ட் வந்து நான் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பாடி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுட்டு அளவு ப்ளவுஸில் இருந்தும் சில அளவுகள் வந்து நான் எடுத்து கம்பேர் பண்ணி நான் வந்து வச்சுட்டு பேட்டர்ன் அப்படிங்கிறத நான் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒருத்தருக்கு நம்ம என்னதான் கரெக்ஷன் பண்ணாலும் அளவுகள் சரியாக வரல, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. அது கூட நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுகளையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவு கூட்டணும் குறைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இப்போ நான் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய சில மெஷர்மெண்ட்ஸையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். மெயினாக எதெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸ்லேருந்து பின்பக்க உயரம், அதாவது ப்ளவுஸோட ஹைட்டு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு, அது மாதிரி செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, இது எல்லாமே நம்ம வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்க போகிறோம். டைரக்ட் மெஷர்மெண்ட்டில் நம்ம என்னவெல்லாம் எடுக்கணுமோ அதுவும் நான் எடுத்துக்கிறேன். அது எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஃப்ரண்ட்டு நெக்கு, அப்புறம் ஃப்ரண்ட்லோட உயரம். அவங்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டி வந்து எனக்கு சின்னதாக 1 இன்ச் இருந்தால் கூட போதும், எனக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் ஹைட் வந்து அதிகமாக வரணும், பட்டி வந்து சரியாக உட்கார மாட்டேங்குது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் அவங்க ஃபஸ்ட்டு வரும்போதே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பட்டி வந்து 1 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு கிரிப்பாக நிற்காது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நான் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்குள்ளே நான் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அது அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் அளவு எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த ப்ளவுஸில் வந்து அவங்க ஒரு ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்து எல்போ வரைக்கும் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதில் அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் வந்து நம்ம இப்படி நின்றுட்டு இருக்கும்போது சரியாக இருக்குது, உட்காரும்போது இந்த ஷோல்டர் வந்து இப்படி மேலே தூக்குன மாதிரி இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை மேலே தூக்குன மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி எல்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லீவ் வந்து கொஞ்சம் கை மடக்கிற வரைக்கும் இருக்குது, இன்னும் ஒரு 1 இன்ச் குறைச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த அளவுகள் எல்லாமே நம்ம சரி பண்ணி தான் இந்த கட்டிங் அப்படிங்கிறது, இந்த புதுசாக போடக்கூடிய கட்டிங் அப்படிங்கிறத நான் வந்து போட்டிருக்கேன். அதில் என்னென்னவெல்லாம் நான் அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகள் எடுத்துக்கிட்டேன், இதெல்லாம் டைரக்ட் மெஷர்மெண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ பேக் சைடு உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அளவு எடுக்கும்போது 14 இருந்தது, ப்ளவுஸில் வந்து 15 இருந்தது. அதனால நான் ப்ளவுஸில் இருந்த அளவு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ப்ளவுஸில் வந்து மேலே தூக்கின மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஹைட் வந்து நம்ம வேறு இதில் தான் சரி பண்ண முடியும், நெக்கில் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹைட் வந்து நான் அப்படியே எடுத்துட்டேன். ரெண்டாவது, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேட்டர்ன் ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சுட்டேன். இதில் ஏன் இந்த பேட்டர்ன் நான் வந்து உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இதில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து பென்சிலையோ மார்க்கர்லையோ போட முடியாது, நீங்கள் ஒரு பெர்மனண்ட் மார்க்கர் வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து பெண்ணில் சுத்தமாகவே எழுதவே முடியலை. பெண்ணு வந்து நார்மல் நோட் புக்லலாம் எழுதுது, பட் இதில் சுத்தமாகவே அது எழுதலை. அதே மாதிரி மார்க்கர், பெர்மனண்ட் மார்க்கருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல்டாக தான் அந்த லைன் இருந்தது. அதாவது இந்த சீட் வந்து நல்ல ரொம்ப மெழுகு மாதிரி ரொம்ப சைனிங்காக இருந்தது. அதனால அந்த பெர்மனண்ட் மார்க்கருமே சரியாக ட்ரேஸ் ஆகலை, சும்மா லைட்டாக தான் தெரிஞ்சது. அது வீடியோவில் வந்து சுத்தமாகவே அந்த லைன் வந்து தெரியலை. பட் எனக்கு அந்த ஓரளவுக்கு தெரியுது நேராக பார்க்கும்போது அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வச்சு இதுக்கு நான் வந்து போட்டுட்டேன். ஓகேவா? நீங்கள் போடுறதுனால தாராளமாக இந்த ஷீட்டில் நீங்கள் போடலாம். பட் வீடியோவில் தான் அது தெரியலை. பட் போட்டு கட் பண்ணதுக்கு அப்புறமே அந்த லைன் எல்லாம் நம்ம கையால் லேசாக அப்படி தொடச்சோனாலே அந்த இங்க் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நம்ம போட்டோன்னே கட் பண்ணுறது தானே அப்படின்ட்டு நான் அதிலேயே போட்டுட்டேன் நான். பட் இதை வந்து நம்ம கிளாத்தில் ப்ளேஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி வலிக்கிட்டு தான் நமக்கு போகும்.
இப்போ ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு பேட்டர்ன் ஷீட்டோ வச்சோன்னா அந்த அளவுக்கு நழுவாது. பட் இது வந்து இப்படி வைக்கும்போது நம்ம கை ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் நழுவிட்டு தான் இருந்தது. ஸோ அதை அப்படியே மேலே போட்டு ட்ரேஸ் பண்ணும்போது நான் பின் பண்ணிவிட்டு சென்டர் பார்த்து ஒரு பின் பண்ணிவிட்டு நல்லா கையில் அழுத்தி பிடிச்சி தான் நான் சுற்றிலும் வந்து மார்க் பண்ணேன். இது ஒன்று தான் இந்த ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. பட் எல்லா சாரீஸ்லையுமே இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இதில் கொஞ்சம் லேஸாக இருக்கும். அதுலலாம் நான் பெண்ணில் நான் போட்டிருக்கேன். நார்மலாக நம்ம பால் பென் யூஸ் பண்ணுறோம்ல அதில் நான் போட்டிருக்கேன். பட் இதில் வந்து அந்த இது யூஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வந்து நான் பின் போட்டுட்டு தான் நான் வந்து இதை கட் பண்ணேன். அப்போ தான் என்னால் ஈஸியாக கட் பண்ண முடிஞ்சது. அந்த மாதிரி மார்க்கருமே வந்து பார்த்தீங்கன்னா டிசி மார்க்கர் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட உடஞ்சிருச்சு, தீந்துருச்சு. எல்லாம் குட்டி குட்டியாக தான் வீட்டில் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் நான் ஷாப்புக்கு போனால் தான் அது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளாஸ் பென்சில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கலர் பென்சிலே வந்து மெழுகு மாதிரி இருக்கும் நல்லா, அது வந்து கிளாஸ் பென்சில்னு சொல்லுவோம். அந்த பென்சில் தான் இப்போ நான் வந்து சீவிட்டு இருக்கேன். இது சீவுறதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிம்மர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, அந்த ட்ரிம்மரை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு சைடு இருக்கக்கூடியதை பிளேடு மாதிரி வச்சுட்டு அந்த பென்சிலை வந்து நான் நல்லா சீவி எடுத்துக்கிறேன். இதில் தான் நான் வந்து இப்போது அந்த பேட்டர்னை போட்டு மேலே மார்க் பண்ணுறதுக்கு நான் இதை தான் வச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஸ்கூலில் வந்து பென்சில் வச்சு பிளேடு வச்சு சீவுனது. பட் இந்த பென்சில் வந்து ஷார்ப்னர் வச்சு சீவும் போது அந்த அந்த பென்சிலோடைய அந்த இது வந்து உடஞ்சிக்கிட்டே வந்து வரும். அதனால் ஷார்ப்னரில் சீவுறது சரியாக வராது. அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ட்ரிம்மரில் தான் நான் அதை வந்து சீவுவேன். ஸோ இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துகிட்டு ட்ரிம்மரை வந்து நல்லா லாக் பண்ணி வச்சுட்டு இந்த இதை வந்து நான் அப்படியே மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ உங்கள்கிட்ட டிசி மார்க்கர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கலர் பென்சிலோ இல்லை க்ரையான்ஸோ இல்லை சாக் பீஸோ இல்லை இந்த மாதிரி கிளாஸ் பென்சிலோ வச்சு கூட நம்ம மார்க் பண்ணலாம். ஓகேவா. இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் நான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன். அதை வச்சு நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் எந்தெந்த அளவுகள் அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்கிட்டேன், எந்தெந்த அளவு ப்ளவுஸ் வந்து டேரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ப்ளவுஸோடைய உயரம் பொறுத்த வரைக்கும் அளவு ப்ளவுஸில் இருந்த அளவு தான் நான் எடுத்துக்கிட்டேன். டேரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்ததில் ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக இருந்தது. சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா இருந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு நான் எடுத்துட்டேன். ரெண்டாவது வந்து ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த மேலே தூக்குற மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தது அளவு ப்ளவுஸில். பட் டேரக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஷோல்டர் அளவு வந்து அவங்களுக்கு கம்மியாக இருந்தது. ஓகேவா. ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 15 தான். அவங்களோட செஸ்ட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 38, 39, 40 மிடில் செஸ்ட். அப்படிங்கிறப்போ நம்ம இந்த ஷோல்டர் அளவு எடுத்துக்கிட்டு இதிலிருந்து நான் வந்து அந்த 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு அப்படிங்கிற விதத்தில் 9 இன்ச்சு பேக் நெக்குங்கிறது இறக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2.25 இன்ச்சு மைனஸ் பண்ணி நான் வந்து ஷோல்டர் அப்படிங்கிறது நான் எடுத்திருந்தேன். அளவு ப்ளவுஸில் இருந்த அளவு அதிகமாக இருந்தது. அதனால அவங்களுக்கு அந்த ஷோல்டர் லூஸ் அப்படிங்கிறது வந்திருந்தது. ஸோ இப்போ டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்ததில் நமக்கு ஷோல்டர் ஃபால் ஆகிறதையும் நம்ம வந்து சரி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து அளவு ப்ளவுஸ்லேயும் சரி டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்ததுலேயும் ரெண்டுலேயுமே ஈக்குவலாக தான் இருந்தது. அதனால அதுக்கு டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்த அளவே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி செஸ்ட் ரவுண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெஷர்மெண்ட் தான் எடுத்துக்கிட்டேன். மிடில் செஸ்ட்டுக்கும் டைரக்ட் மெஷர்மெண்ட் தான் எடுத்துக்கிட்டேன். இடுப்பு சுற்றளவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்ததும் வச்சுக்கிட்டேன். அளவு ப்ளவுஸில் இருந்து எடுத்த அளவு எடுத்துட்டேன். ஏன்னா இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு தான் பேக் ஹைட் எடுத்திருக்கோம். அப்போ அதோடைய சுற்றளவு நம்ம டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால நான் வந்து ப்ளவுஸில் இருந்த இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறதையே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. அது மாதிரி ஃப்ரண்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு எடுக்கும்போது 13.5 இன்ச்சு தான் இருந்தது. ஆனால் அளவு ப்ளவுஸில் 15.5 இன்ச்சு இருந்தது. அவங்க அதுவுமே இன்னும் இறக்கி தைச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த இடத்துல டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்ததை எடுக்காமல் நான் வந்து அளவு ப்ளவுஸில் இருந்த அளவுகள் தான் நான் வந்து ஃப்ரண்ட்டு ஹைட்டுக்கு வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த கட்டோரி வந்து நார்மலாக நம்ம ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு உயரத்துலேருந்து அந்த கட்டோரி அப்படிங்கிறது எடுப்போம். இவங்க வந்து அதை வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நெக்கு ஹைட்லேருந்து ஒரு 1 இன்ச்சு மேலே ஏற்றி நான் வந்து கட்டோரிக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து நான் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு பேக் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். பேலன்ஸ் இருந்தது ஃப்ரண்ட்டுக்கு கட்டோரி சரி, ஃப்ரண்ட் பீஸும் சரி, ஸ்லீவு பட்டி இது எல்லாமே அப்படி அப்படியே மேலே போட்டு அப்படி அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே நான் கட் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனலாக எதுக்கு பத்தலை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டே மேலே எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஸ்லீவுக்கு சரியாக இருக்கா, ஃப்ரண்ட்டுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஜாயின் போடாமல் தைக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. இப்போ இந்த மாதிரி இப்போ ஏற்கனவே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 ப்ளவுஸுக்கு வெறும் 1 மீட்டர் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் இவங்க எல்போ ஸ்லீவ் கேட்டிருந்ததுனால சுத்தமாக வந்து
லைனிங்கும் பத்தல, ப்ளவுஸ் பீஸும் பத்தல. அது ஒரு மாதிரி ஒட்டு போட்டு ஜாயின் பண்ணி தைச்சு கொடுத்த மாதிரி இருந்தது. அப்படிதான் தைச்சும் கொடுத்தேன். அதோட ஃபினிஷிங்கும் நமக்கு வராது, நமக்கு தைக்கிறதுக்கும் அது சரியா வராது அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட நான் சொன்னதுனால அவங்க இப்போ வந்து 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தான் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுஸ்க்கும் சரி, இதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ்க்கும் சரி, அவங்க வந்து 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்கும்போது எனக்கு எங்கேயுமே ஜாயிண்ட் வராமல் அவங்களுக்கு இந்த ப்ளவுஸை நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடிஞ்சது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நார்மலாகவே நீங்கள் எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு 10 பாயிண்ட் அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ளவுஸுக்கு எவ்வளோ எடுப்பீங்களோ அதை விட ஒரு 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு 36 சைஸ் வரைக்கும் வேணும்னா நம்ம 1 மீட்டரில் எல்போ ஸ்லீவ் வரைக்கும் ஸ்டிச் பண்ண முடியும். பட் அதுக்கு மேலே சைஸ் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எக்ஸஸாக தான் துணிங்கிறது தேவைப்படும். அதுவும் ப்ளவுஸோட ஹைட்லாம் 15 இன்ச்சு, ஃப்ரண்ட்டுக்கும் 15, பேக்குக்கும் 15ங்கிறப்போ அதில் ஸ்டிச்சிங் அலவன்ஸில் சேர்க்கும்போது அது இன்னும் அதிகமாக வரும். இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இதில் ஸ்லீவுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கீழேருந்து இப்படி மேலே பார்த்து போட்டிருக்கேன். அப்போ சைட்லையும் நமக்கு என்ன செய்யாது, ஜாயிண்ட் அப்படிங்கிறது வராது. இப்போ இந்த ஸ்லீவுக்கு விட்டுட்டு சைடில் இருக்கக்கூடிய இந்த பீசஸ் வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு, ஹுக் பெட்டி வீப்பெட்டி வைக்கிறதுக்கு, கழுத்து பீஸ் வந்து இவங்க நேர் பீஸ் தான் கொடுக்க சொல்லுவாங்க. எப்பயுமே கழுத்து பீஸ் வந்து நேர் பீஸ் கொடுத்து நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஒரு மாதிரி பட்டையாக வேணும்னு கேட்பாங்க கிராஸ் பீஸு. அதனால அதுக்கும் நமக்கு நேர் பீஸ் அப்படிங்கிறது வேணும். அப்போ இந்த லைனிங் இந்த 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்ததுனால இது எல்லாத்துக்குமே நம்ம எந்த இடத்துலையும் ஒட்டு போடாமல் நீட்டாக நம்மளால் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடிஞ்சுது. இப்போ இந்த மாதிரி தான் நான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி லைனிங்லேயே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டியும் வந்து கட் பண்ண முடிஞ்சுது. இப்போ இதில் ஸ்லீவ் வந்து நான் இந்த மாதிரி போடுறேன். எனக்கு இந்த மாதிரி போடும்போது மெயின் பீஸில் வந்து சைடில் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதனால இந்த மாதிரி 2 பார்டருமே ஒரே அளவு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்லீவ் கீழே ஒரு ஸ்லீவ் அப்படிங்கிறது நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு மெயின் பீஸ்லேயும் ஜாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு வராது. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் லைனிங்கை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்டர் வந்து ஒரே பக்கம் 2 பார்டருமே, அதாவது மேலே கீழே 2 பார்டருமே ஒரே சைஸில் ஒரே கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் இந்த இதில் பார்டரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கலரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பக்கம் பார்டர் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் கீழ் பக்கம் என்ன பார்டர் வருமோ அதை நீங்கள் ஸ்லீவ் வச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சைடில் துணி பத்தலை அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜாயிண்ட் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம எப்படி போட்டால் இதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதில் மெயின் ஃபேப்ரிக் வந்து சுற்றிலும் கொஞ்சம் கேப் விட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். கட்டோரி ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டும் நேர் கட்டிங் தான் போடுவோம். பட் அந்த கட்டோரி மட்டும் தனியாக கட் பண்ணுறோம் இல்லையா, அது மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராஸில் தான் போடணும். அப்போ கப்புக்கு மட்டும் நமக்கு கிராஸில் போடும்போது நமக்கு லூஸ் வந்து கிடைக்கும் கப்புக்கு. ஓகேவா? அது எந்த அளவுக்கு உங்களால் ஃபுல் கிராஸில் போட முடியும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அது வந்து நமக்கு இன்னும் நீட்டாக வந்து இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிசுறு வெளியே தெரியாமல் தான் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்களோட ப்ளவுஸ் எல்லாமே நம்ம அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு மட்டும் நம்ம ஓவர்லாக் தான் போடணும். அது வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்க முடியாது. அப்படி நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கல, பிசுறு தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு கிராஸ் பீஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஓவர்லாக் வந்து போடணும். ஸோ என்னுடைய ஓவர்லாக் மிஷினும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குங்கிறதுனால என்னால் ஓவர்லாக் மிஷின் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்களே வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு ரீல்ஸ் பார்த்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஓவர்லாக் இல்லாமல் நம்ம நார்மல் சுவிங் மிஷின்லேயே எப்படி வந்து ஸ்டிச்சஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாப். இது வந்து ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ஓல்டு சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணி பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ராகும் அம்மாவுக்கு வந்து ஒரு டாப்பும் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லூஸ் இருக்குது, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஃபிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அந்த பேஸ் லைன்லேருந்து அந்த ஹிப் லைன் வரைக்கும் லைட்டாக உள்ள தள்ளி ஒரு ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறத நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? பெரும்பாலும் நமக்கு செஸ்ட்டு பஸ்ட்டு இதெல்லாமே நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. அதுக்கு கீழ் போர்ஷனில் மட்டும் நம்ம லூஸ் இருக்குது, அங்கே மட்டும் கொஞ்சம் ஃபிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த வேஸ்ட் லைனில் இருந்து நான் ஒரு மார்க் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி அவங்க எந்த அளவுக்கு லூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி உள்பக்கமாக அப்படியே தையல் போடுறோம். அந்த ஓப்பன் கிட்ட முதல்ல போட்ட தையல்லையே கொண்டு வந்து நம்ம முடிச்சிடுறோம். ஓகேவா? இது வந்து ஒரு சின்ன வேலை தான். சரி, இது இப்படியே இருந்தது, சரி அந்த ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையும் கையோட தைச்சி எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவுக்கு வந்து
ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்கோம். பேக்கில் வந்து ஓப்பன் நெக் வச்சுட்டு நாட்டு வச்சு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு 3 டெசல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து சாரியில் இருந்த பார்டரில் இந்த மாதிரி சென்டரில் முக்கோணம் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக் வந்து நார்மலாக ஒரு 5 இன்ச்சுக்குள்ளே கொடுத்துட்டு பேக் நெக் வந்து 9 இன்ச் வரைக்கும் லோ பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்லீவில் கீழே இந்த மாதிரி பார்டர் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து 2-3 நாள் ஆச்சு ஸ்டிச் பண்ணி. அவங்க போட்டு பார்த்துட்டு இது மட்டும் லூஸ் கரெக்ட் பண்ண சொன்னதுனால அது மட்டும் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் மட்டும் புது கஸ்டமர் இவங்க ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. நானும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் வந்து நான் இடுப்புக்கும் கைக்கும் கொஞ்சம் லூஸ் வச்சுருந்தேன். நாலேருந்து பார்க்கும்போதும் அந்த லூஸ் இருந்தது. அது வந்து அவங்க உள்ள ஒரு தையல் போட சொன்னாங்க. அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்கிறதுனால தண்ணியில் போட்டால் சுருங்கும் அப்படின்னு நான் லூஸ் வச்சுருந்தேன். பட் அவங்க வந்து உள்ள ஒரு தையல் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால உள்ளுக்கு வந்து போடுற தையலை வந்து நான் கொஞ்சம் பெரிய தையல் வச்சு போட்டு கொடுத்துருந்தேன். சப்போஸ் தண்ணியில் போட்டு சிங்க் ஆனதுக்கப்புறம் டைட்டாக இருந்தால் அவங்களுக்கு பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ புதுசாக ஒரு 4 ப்ளவுஸ் அப்படிங்கிறது அவங்க ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் வந்து ஒரு 1 வீக் டைம் சொல்லி நான் வாங்கியிருக்கேன். அதுவும் நம்ம வந்து இந்த 1 வீக்குள்ளே ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதுக்கு லைனிங் வந்து நம்மளே எடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அட்வான்ஸ் கேட்டிருந்தேன், அவங்களும் அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கட்டோரி வந்து எப்படி நம்ம பிசுறு தெரியாமல் ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரைட் வந்து கரெக்டாக எடுத்து போட்டுக்கோங்க. நெக்கு வந்து ரெண்டும் ஆப்போசிட் இருக்க மாதிரி நான் எடுத்து போட்டிருக்கேன். இதில் நம்ம கட்டோரிக்காக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீஸை லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு சரியாக இருக்க மாதிரி லைனிங் மெயின் பீஸ் ரெண்டையுமே சரியாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுருங்க. ஓகேவா? ரைட் சைடு அதாவது நல்ல பக்கம் ப்ளவுஸ் பீஸும் லைனிங் இருக்கிற சைடு லைனிங்கும் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த கட்டு எங்கே கொடுத்துருக்கோமோ அங்கே வந்து சரியாக நீங்கள் எடுத்து வந்து வச்சுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து கரெக்டாக வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்ல பீஸும் நடுவில் வந்து ஃப்ரண்ட் பீஸும் மேலே வந்து லைனிங் பீஸும் இருக்குது. இது 3ஐயும் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் அப்படியே நான் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே வந்து வரேன். இந்த மாதிரி போடும்போது உள்பக்கம் வந்து நமக்கு எந்த மடிப்பு சுருக்கம் அந்த மாதிரி விழாமல் நீட்டாக எடுத்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது எந்த பீஸையுமே இழுத்துறக்கூடாது. இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய பீஸு லைனிங் மெயின் பீஸ் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது. அதனால அதை இழுத்தோம்னா ரொம்ப இழுக்காது. அதுவே கீழேயும் மேலேயும் இருக்கக்கூடிய பீசஸ் வந்து லேசாக இழுத்துட்டோம்னாலும் அது இழுத்து கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை அட்டாச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் நமக்கு இருக்குது. உள்பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிசுறு வந்து நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் படிமான தையல் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது சரியாக இருக்கா நீட்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டாவதாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போடுற இடங்கள் எல்லாமே தையலுடைய அளவு வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி போடுங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி உள்பக்கம் இந்த வளைவாக வரக்கூடியது எந்த போர்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் சிசர் நாச் போடணும். ஸோ இந்த இடத்துலையும் நான் இந்த மாதிரி சிசர் நாச் வந்து போட்டுட்டு இதுக்கு மேலே அந்த லைனிங் மெயின் பீஸ் ரெண்டையும் சேர்த்து வச்சு சுற்றிலும் வந்து தையல் அப்படிங்கிறத நம்ம போட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் டாட் பிடிக்கிறது பட்டி ஜாயின் பண்ணுறது இது எல்லாமே எப்பயும் போல் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த கட்டோரி ஜாயின் பண்ணும்போது கீழே ஏதாவது ஏற்றம் இறக்கம் வருது அப்படின்னா மைல்டாக இருக்குன்னா அதை வந்து லைட்டாக நம்ம அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? இதில் நம்ம சிங்கிள் கட்டோரி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். இதில் கீழேருந்து பிடிக்கிற ஒரு டாட் மட்டும் நம்ம பிடிச்சி தைச்சிட்டோம் அப்படின்னா போதுமான அளவு. அது எந்த அளவு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நார்மல் ப்ளவுஸில் ஒரு கப் சைஸுக்கு மெயின் டாட் என்ன பிடிப்போமோ அதே அளவு பிடிச்சிங்க அப்படின்னா போதும். கப் சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குங்கிறப்போ அந்த அளவு நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மாதிரி அந்த டாட்டுடைய ஹைட்டும் நீங்கள் கரெக்டாக ஷோல்டர்லேருந்து மிட் லைன் வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கும் பிடிக்கலாம். அதை விட ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி நீங்கள் வந்து பிடிச்சி தைச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ளவுஸை இதுக்கப்புறம் அப்படியே நம்ம எப்பயும் போல் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஸோ கஸ்டமருக்கு இந்த ப்ளவுஸ் இதுக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸை விட இதில் வந்து நமக்கு ஷோல்டர் ஃபால் ஆகலை. பேக்கில் யூனெக் வந்து அழகாக வந்திருந்தது. ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவில் லைட்டாக பஃப் வச்சு கேட்டிருந்தாங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் சுருக்கம் இருந்ததுனால சுருக்கம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுனால இதில் எல்போ ஸ்லீவ் வச்சு ஸ்லீவில் வரக்கூடிய ரிங்கிள்ஸ் எதுவுமே இல்லாமல் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுவும் அவங்களுக்கு வந்து நீட்டாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் மட்டும் கப் சைஸில் கொஞ்சம் துணி பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டாட்டுடைய அளவு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணினா சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அவங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது சொல்கிறேன். எனக்கு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இது ஒன்று மட்டும் கொஞ்சம் அளவு சேர்த்து வச்சா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா?
ஸோ இந்த கட்டோரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் 300லேருந்து 350 வரைக்கும் நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன். அதான் அவங்கவுங்க சைஸை பொறுத்து, அந்த ப்ளவுஸில் இருக்கிற வேலைப்பாடுகளை பொறுத்து நான் வந்து வாங்குவேன். டிசைனுக்கு அப்படிங்கிறது தனி, ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஸ்டிச்சிங் சார்ஜும் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படிங்கிறதுனால நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு டாப் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம்னு சொன்னேன் இல்லையா, சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கு லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து 250யும், லைனிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜும் வந்து பண்ணுறோம். அதுலேயே வந்து 8 வயசு பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ராக் அப்படிங்கிறது நார்மலாக ஃப்ளீட்டட் வச்சு ஒரு ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து 350 அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணியிருந்தேன். அதில் லைனிங் அப்படிங்கிறது தனி, ஓகேவா? அது மாதிரி நார்மல் ப்ளவுஸ் வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு 120, அதுலேயே வந்துட்டு நம்ம ஓவர்லாக் இதெல்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா 150 அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணுறேன். ஸோ இந்த டீட்டெயிலும் வந்து சிலர் வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லியிருந்தீங்க, அதனால் நான் இதையும் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸில் பட்டி வந்து பிசுறு தெரியாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்னொரு ஈஸியான மெத்தடு நான் சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் இந்த பட்டி வந்து எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம அதை அந்த ஜாயிண்டிங் பீஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி நகத்தில் கீறி விட்டு கீழ்ப்பக்கமாக வச்சு விட்டுட்டு இந்த லைனிங் பீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து அந்த சேஃபுக்கு தகுந்த மாதிரி அப்படியே நான் வந்து மடித்து விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை நீங்கள் 1க்கு 2 தடவை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். ஸோ வீடியோவை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இந்த பட்டி ஃபஸ்ட்டு எப்படி ஜாயின் பண்ணேங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ரெண்டாவதாக அப்படி ஃபோல்டு பண்ணி தைக்கும்போது இந்த பீஸ் இருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட அந்த பட்டி பீஸை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த இடத்துல கொஞ்சம் பள்ளமாக இருக்குது அப்படின்னா அது லைட்டாக நீங்கள் அந்த கையிலேயே இந்த மாதிரி உருட்டின மாதிரி கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். ஸோ இந்த நம்ம நார்மலாக வந்து ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், மேலே இருக்க பீஸ் இப்படி உருட்டி உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இதில் வந்து அந்த பட்டி வந்து ரொம்ப சின்னது தான். அந்த சென்டர்லலாம் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் 1.5 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி சுருட்டி உள்ளே வைக்கிற அளவுக்கு அதில் ஸ்பேஸ் பத்தாதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருந்தது. ஸோ இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு புரியலைன்னா திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது எப்படி ஸ்டிச் பண்ண அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த ப்ளவுஸுக்கு நான் இப்படி பண்ணியிருக்கேன், எனக்கு அது ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்திருக்கு. அதையும் நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நான் இன்னொரு பட்டியிலையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோக்கள்லையும் நான் வந்து என்ன மாதிரி கட் பண்ணுறேன், என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன், அதில் என்னவெல்லாம் நான் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன், டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன அப்டேட் கொடுத்தாலும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், ஓகேவா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.